வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் 2. நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி பரிதாபமான நிலையில் WWE ஒரு ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்கிறாரு, அதுவும் ஸ்மாக்டவுனில். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். குந்தர் வில் ஸ்மாக்டவுன், அதுவும் ஹண்டர்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பாக கோடி ரோட்ஸ் கூட மோதுறாரு. இது சரியான முடிவா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டு ராய்ஸ்கி புதுசாக 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. அண்ட் மோர் அப்டேட்டை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் போகிற ரெஸ்லிங் செய்யல தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஸ்மாக்டவுனுக்கு டெபியூட்டாக இருக்கிற ரிக்கியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ரிக்கி ஏடபிள்யூக்கு இருந்து டபிள்யூக்கு வரதுக்கு காரணமே கோடி ரோட்ஸ் தான். அதனால தான் மெயின் ராஸ்டர் டெபியூட்டே பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கூட ஒரு ஃபேஸாக செக்மெண்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இவர் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன். NXT வந்த உடனே இவரோட ஹோப்பு பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால கோடி ரோட்ஸ் கூடயே ஃபேஸ் ஆஃப் பண்ண வச்சாங்க. கோடி ரோட்ஸ் கூடயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மேட்சும் பண்ண வச்சாங்க. என்ன தான் NXT வந்திருந்தாலும் ஓபா ஆகிட முடியாது. ஸோ ரிக்கியை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லணும், நல்லாவே தெரியுது இவர் ஒரு லைட் வெயிட் ரெஸ்லர் தான் அப்படிங்கிறது. அதனால தான் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிட்டாங்க. இப்போ ஓபா கோடி அப்படிங்கும்போது நீங்கள் எல்லாரும் யோசிப்பீங்க, ஓபாவா எவ்வளோ பெரிய ஆளுன்னு. ஏன்னா ஆள் பார்க்கவே பயங்கரமாக இருக்காரு. பட் ஆனால் ரிக்கி ஒரு லைட் வெயிட் ரெஸ்லர். பட் ஆனால் நல்லா சண்டை போடுவார். அதனால தான் இன்றைக்கி WWE பார்த்தீங்கன்னா அவர் கூட மேட்ச் விளையாட வச்சாங்க, தோக்கடிச்சிட்டாங்க. ஆனால் ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, நம்ம குந்தர் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை இன்றைக்கி அட்டாக் பண்ணது. சத்தியமாக சொல்கிறேன், என்னுடைய லிஸ்ட்லேயே இல்லைப்பா அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நான் இதை சொல்லுவேன். சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா குந்தர் ரால ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக ரோமன் ரெயின்ஸை சேலஞ்ச் பண்ணார். ரோமனு நான் ஒன்று சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்மாக்டவுனுக்கு கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டி கூடிய சீக்கிரம் இந்த டைட்டில் எனக்கு வரப்போகுது அப்படிங்கிறத குந்தர் காட்டும்போது உண்மையிலேயே அரங்கமே அதிர்ந்து போயிட்டு. ஆக்சுவலி குந்தருக்கு இது தேவை தான். ஏன்னா அவர் இப்போ நிறைய ரெஸ்லர்ஸோடைய கெரியரை முடிச்சிருக்காரு, தொடர் வெற்றி. இப்போது கோடி ரோட்ஸ் கூட குந்தர் மோதும் போது நமக்கு ஒரு டவுட் வரும், யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறது. குந்தர் லாஸ்ட் இயர் சம்மர் ஸ்லாம் இருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தோல்விகளே சந்திக்காதவர். அது மட்டும் இல்லாமல் குந்தர் கிட்ட ஒரு டைட்டில் போயிட்டுனாலே அது உண்மையிலே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற லெவல் இப்போ இருக்குது ஃபேன்ஸ் மத்தியில். அது மட்டும் இல்லாமல் குந்தருக்கு இப்போ டைட்டில் தேவைங்க. ஸோ ஸ்மாக்டவுன் சைடு போக வச்சுருக்குது நல்ல விஷயம் தான். ஏன்னா கொஞ்சம் ஒரு சேஞ்சிங். ஏன்னா ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மட்டுமே முதல்ல நல்லா இருக்காதுல்ல. அண்ட் ராண்டி ஆட்டன் எங்கே போனார் அப்படிங்கிற டவுட் பல பேருக்கு இருக்கலாம். ராண்டி ஆட்டன் ரெசல்மேனியாவில் சண்டை போடும்போதே பார்த்தீங்கன்னா தனக்கு இன்ஜுரி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். பட் இருந்தாலும் WWE பார்த்தீங்கன்னா மேட்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ராண்டி ஆட்டன் கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டினாங்க. பட் ஆனால் இன்றைக்கி வரல. மேபி அவரோட இன்ஜுரி எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா ராண்டி ஆட்டன் வருவார் போல இருக்குது. ராண்டி ஆட்டன் சாம்பியன் ஆவார், என்னெல்லாமோ நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கனவு கோட்டை கட்டி வச்சுருந்தோம். கடைசியில் பார்த்தா ரெசல்மேனியாவுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஆயிடுச்சுல்ல. நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு ரேங்க் ஜெனரல் குந்தார் வருகிறார். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் கோடி ரோட்ஸை சேலஞ்ச் பண்ணுறதை பற்றி, அதுக்கப்புறமா இவங்களுக்குள்ள மேட்ச் பேக்லாஷில் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தெரிய வரும். மேபி இது கன்ஃபார்ம் ஆக வாய்ப்புகள் கம்மி தான். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ குந்தருக்கும் கோடி ரோட்ஸுக்கும் மேட்ச் நடக்குதுன்னா நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம், அதாவது நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன், அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா பேக்லாஷ். ஸோ அதுக்குள்ளே இந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா, அது ஒரு டவுட்டாக இருக்குல்ல. ஸோ நாளைக்கு WWE பார்த்தீங்கன்னா இதை பற்றின ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா எப்போவுமே சண்டே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக அனௌன்ஸ் பண்ண சொல்லுவார். அப்படிங்கும் போது மேபி இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் இருக்குது அப்படிங்கிறத ட்விட்டர் வழியாக பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா இன்றைக்கி ஸ்மாக்டவுனில் ஒருத்தர் இறந்து போயிருக்கிறாரு அப்படின்னு WWE சொல்லியிருக்கிறாங்க. அவர் தான் ஜிஞ்சர் மேன். ஸோ ஜிஞ்சர் பிரெட் மேன். ஆக்சுவலி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. இந்த ஜிஞ்சர் பிரெட்மேன் கேரக்டரில் போன வாரம் வந்ததே சாமி சைன் தான். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஞ்சர் பிரெட்மேன் கேரக்டரை முன்னாடி வச்சுக்கிட்டு ஹீல் கேரக்டரை புலப்படுத்தினார். ஆக்சுவலி இதுக்கப்புறமா சாமி சைன் ஹீல் கேரக்டர் தான். ஏன்னா ட்ரிக் வில்லியம்ஸ் ஃபேன்ஸ் மத்தியில் ஃபேஸாக இருக்கிறாரு. அப்போது சாமி சைனை யாருக்கும் பிடிக்கல. ஸோ ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணி ஆகணும். இது ஒரு நல்ல முடிவு தான். பட் ஆனால் பண்ண விதம் இருக்குது. ஒரு பொம்மையை தூக்கி அடிக்கிறாரு, கை காலில் உடைக்கிறாரு, ஓகே எல்லாம் சரி அப்படின்னு சொல்லலாம். பொம்மையை அடித்து முடிச்சதுக்கப்புறமா அந்த பொம்மை பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கிற மாதிரி, அதாவது சாமி சைன் ஒரு கெரியர் கில்லரை விட ஒரு உயிரையே கீல் பண்ணுற மாதிரி காட்டினாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரியல. இதை விட முக்கியமான விஷயம் என்னதுன்னா, இது அடிபட்ட உடனே அந்த இடத்துக்கு ட்ரிக் வில்லியம்ஸ் பார்க்குறாரு, ஜிஞ்சர் பிரெட்மேனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறத புரிஞ்ச உடனே எக்ஸ் சிம்பிள் காட்டுறாரு. இந்த எக்ஸ் சிம்பிள் WWE எதுக்காக காட்டுவாங்க?
ஒரு எமர்ஜென்சி டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா முடியாமல் ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. கண்டிப்பாக அந்த எக்ஸாம்பிள் காட்டினா ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிற சுச்சுவேஷன் தானே. அந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரிக் வில்லியம்ஸ் காட்டியிருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆபத்தான நிலையில் யார் இருக்கிறா? ஜிஞ்சர் பிரெட்மேன் இருக்கார். ஐயோ ஐயோ, இது சரியான ஓலாவு தரமெல்லாம் இருக்குது. சத்தியமாக இதெல்லாம் பார்க்கும்போது ஏன்டா, ஆக்சுவலி நமக்கு புரியுது இதெல்லாம் ஸ்கிரிப்டுன்னு. ஆனால் பொதுவாக ஒரு ரெஸ்லிங் ஃபேன் பார்க்கும்போது என்ன நினைப்பார்? ஆல்ரெடி டபிள்யூபிள்யூ ஃபேக்குன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இதில் இதை பார்த்தா யோ செத்துப்போன ஒரு பொம்மைக்கு நீங்கள் அடக்கங்க பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி தோணுவானுங்கள. இதை விட பெரிய விஷயம் என்னென்னா, பேக் ஸ்டேஜில் டாக்டர்ஸ் எல்லாம் எல்லாருமே ஜிஞ்சர் பிரெட்மேனை பார்த்து எங்களால் அவரை காப்பாற்ற முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு நாங்கள் அழணுமா சிரிக்கணுமா ஒன்றும் புரியல. போகிற போக்க பார்த்தா டபிள்யூ பார்த்து எல்லாம் சிரிப்பானுங்க போல இருக்குது. அந்த ஜிஞ்சர் பிரெட்மேன் செத்து போயிட்டாராம். அதுக்காக நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து இரங்கல் அஞ்சலி சிறப்ப போகிறாராம். அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த மண்ணில் வாழ்ந்தார், எப்படிப்பட்ட டபிள்யூவில் அர்ப்பணிப்பை கொடுத்தாரு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீக் வந்து பண்ண போகிறாங்களாம். அதாவது நெக்ஸ்ட் வீக் உலகமே பார்த்தீங்கன்னா ஊரார் கைக்குட்டி சிரிப்பார்கள் சொன்னாங்களா, அது டபிள்யூபிள்யூ அடுத்த நெக்ஸ்ட் வீக் பண்ண போகிறானுங்க. ஜிஞ்சர் பிரெட்மேனுக்கு டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து என்னது மெமோரியல் பண்ணுறீங்களா? கடைசியில் டபிள்யூபிள்யூக்கு பண்ணாமல் இருந்தால் சேர்த்தான். ஆக்சுவலி அவங்க ஃபன்னாக கொண்டு போனால் ஓகே சொல்லலாம். பட் அந்த சாமி ஜெயினை வச்சு பண்ணும்போது, சாமி ஜெயின் இன்னும் அந்த பழைய ஹீல் கேரக்டர் சாமி இருக்கான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தாருன்னா நல்லாயிருக்கும். சைக்கோ தரமாக இருப்பார். பட் நான் இன்னும் அந்த இது வரல, வந்ததுக்கப்புறம் இருந்தால் பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும் போல இருக்குது. சரி, நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் டாக் டீமாக இருந்து மெயின் ஈவெண்ட்டில் ஒரு கூட பிறந்த பிரதரான சோலோ சிக்காவா மற்றும் டாலா டாங்காக்கு இடையில் ஒரு டாக் டீம் மேட்ச் விளையாடிருப்பாங்க. இந்த மேட்ச்சில் ஊசோஸ் தோற்று போகிறதுக்கு காரணம் அஃப்கோர்ஸ் ஜேக்கப் ஃபாட்டு. ஏன்னா ஜேக்கப் ஃபாட்டு இடைப்பட்ட நேரத்திலேயே வந்து டாலா டாங்கா அட்டாக் பண்ணியிருப்பார். ஸோ டிஸ்குவாலிஃபை முறையில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் சோலோ சிகாவா மற்றும் டாலா டாங்கா வெற்றி பெற்றார். அவர் அட்டாக் பண்ணதுக்கு காரணம் இருக்குது. பேக் ஸ்டேஜில் ராய்ஸ்கி மற்றும் ஜேக்கப் ஃபாட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேரும் பேசுனது பார்த்தீங்களா டீம் மெம்பர்ஸ் மாதிரி பண்ணானுங்க. ஆனால் அதெல்லாம் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது நீ அப்படி வரியா அப்படிங்கிற மாதிரி எங்கே சுற்றி எங்கே வரானுங்க பார்த்தீங்களா. இவங்க ரெண்டு பேரும் நட்பாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்த சோலோ சிக்காவா மற்றும் டாலா டாங்கா இவங்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி எம்எஃப்டியில் இவங்க ரெண்டு பேரை தவிர மற்ற யாருமே இன்றைக்கி ஸ்மாக்டவுனில் வரல. என்னாச்சுன்னு தெரிலங்க, மற்ற யாருமே இன்றைக்கி வரல. சரி, இவங்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணதுனால தான் மெயின் ஒன்றில் ஜேக்கப் ஃபாட்டு பார்த்தீங்கன்னா குருமாயை கிண்டி விட்டார். ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சிங்களா? இன்றைக்கி சோலோ சிக்காவா அண்ட் டாலா டாங்காவை வச்சு டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பேக்லாஷுக்கான ஸ்டோரியை டெவலப் பண்ணியிருந்தாங்க. அதாவது சோலோ சிக்காவா அண்ட் டாலா டாங்கா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராய்ஸ்கிரி அண்ட் ஜேக்கப் ஃபாட்டு இவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்குள்ள ஒரு தனிப்பட்ட ஸ்டோரியில்னு இப்போ டபிள்யூபிள்யூ காட்டுறாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, எப்படியாவது பேக்லாஷில் நம்ம ஜேக்கப் ஃபாட்டு தோக்கடிக்கணும். ஆனால் ரோமன் ரெயின்ஸ் வந்து க்ளீனாக தோக்கடிக்க மாதிரி இருக்காது, ஏதாவது ஒரு குழுமா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு ஸ்டோரி லைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக கைஸ் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு விஷயம், கண்டிப்பாக ஜேக்கப் ஃபாட்டு பார்த்தீங்கன்னா பேக்லாஸில் தோக்கிறதுக்கு சோலோ சிக்கா ஒரு காரணமாக இருக்கலாம். இதை வச்சு டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா மேபி சோலோ சிக்காவா அண்ட் ராய்ஸ்கிரி டாக் டீமாக இணைந்து டாலா டாங்கா மற்றும் சோலோ சிக்கா எம்எஃப்டிக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் ஸ்டோர் லைனை கொண்டு போகலாம். அதாவது பிளட் லைன் ரால் இருக்குல்ல, அந்த பிளட் லைன் அப்படியே ஸ்மாக்டவுனுக்கு மூவ் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் ஜேக்கப் ஃபாட்டு பேக்லாஸில் தோக்க தான் போகிறாரு, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி தோக்கும்போது அன்னதர் ஸ்டோரியை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ இது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஜேக்கப் ஃபாட்டு பவர் ரெஸ்லர் ஆகிட்டாரு, நான் ரோமனை வீழ்த்தியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வீழ்த்ததுக்கு வாய்ப்பு இருக்கா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.